புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் உசுடு தொகுதியைச் சேர்ந்த 42 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் இரண்டாவது தவணையாக ரூபாய் 1,60,000 வீதம் 21 நபர்களுக்கு மொத்தம் 33,60,000 ரூபாயும், மூன்றாம் தவணை தொகையாக 15 நபர்களுக்கு 70,000 வீதம் 10,50,000 ரூபாயும், 6 நபர்களுக்கு 1,90,000 வீதம் 11,40,000 ரூபாயும் தவணை தொகை என மொத்தம் 55,50,000 தொகையினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டும் தொகைக்கான பணி ஆணையினை வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், பகுதி ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொது செயலாளர் சிவசங்கர், கிளை தலைவர் முரளி, பாஜக நிர்வாகிகள் பாலச்சந்தர், மணிகண்டன் உட்பட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேசிய வாக்காளர் தினம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் தலைமை தாங்கினார். கழகத்தின் பொது செயலாளர் பேராசிரியர் ராஜன் தேர்தல் பற்றிய வினாடி வினாவை நடத்தினார். அதைத் தொடர்ந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்பட்டது. கழகத்தின் சேர்மன் வெங்கட்ராமன் முன்னிலை வகிக்க மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம் வரவேற்றார். பேராசிரியர் ராஜன் கருத்துரையை தொடர்ந்து துணைத் தலைவர் நித்யானந்தம், மகளிர் அணி தலைவர் விமலா பெரியாண்டி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், பரந்தாமன் மற்றும் இளங்கோவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சிறப்புரையாற்றினார். வாக்காளர் தின உறுதிமொழியினை அவர் வாசிக்க அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். விழாவில் தொகுதி பொறுப்பாளர்கள் செல்வம், குமார் ஆகியோர் நன்றி கூறினர். நிகழ்ச்சிக்கு மாநில நிர்வாகிகள், அணித்தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தென்னஞ்சாலை ரோடு எம்ஜிஆர் வீதியில் உள்ள பழைய வாய்க்காலினை மாற்றி புதிய கான்கிரீட் வாய்க்காலாக அமைப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். எம்ஜிஆர் வீதி வாய்க்கால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த வாய்க்கால் சிதலமடைந்து மழைக்காலத்தில் மழைநீர் எளிதாக செல்லாமல் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் நிலை உள்ளது. வாய்க்காலினை அதிநவீன கான்கிரீட் வாய்க்காலாக மாற்றி மழைநீர் எளிதாக செல்லும் வகையில் வடிவமைக்குமாறு அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயிஸ், பொதுப்பணித்துறை சுகாதார கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு உதவி பொறியாளர் வைத்தியநாதன், புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், மின்துறை இளநிலை பொறியாளர் அச்சுதானந்தம், பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் சங்கர், சிவபிரகாசம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், நகராட்சி அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள், அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவ அணி, மகாத்மா காந்தி மருத்துவமனை மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் புதுச்சேரி மாநில அதிமுக மருத்துவர் அணி தலைவர் டாக்டர் பிரபாகரன் தலைமையில் உப்பளம் ஒலாந்திரியா சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், கண் மருத்துவம், தோல் மருத்துவம், காது, மூக்கு, பல், தொண்டை மருத்துவம், அறுவை சிகிச்சை மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. சிகிச்சை பெற்ற அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் சர்க்கரை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் போது மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் மதிவாணன்,
புதுச்சேரி நகர முன்னாள் செயலாளர் தேசிங்கு ராஜா, உப்பளம் தொகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் நரேஷ், வினோத், பாஸ்கர், முத்துக்குமரன், அன்பழகன், சதீஷ், குமரன் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை ராமகிருஷ்ணா நகரில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயகிரீவர் ஆலயம் அருகில் ஸ்ரீ நவ நரசிம்ம சுவாமி கோவிலில் பூமி பூஜை நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்ட இவ்விழாவில் கோவில் நிர்வாகம் சார்பில் கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து லட்சுமி ஹயகிரீவரை தரிசனம் செய்த அவர் கோவில் கட்டுமான பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக திருப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாட்டில் பங்கேற்ற சபாநாயகர் தான் ஒரு சட்டப்பேரவை தலைவர் என்பதை சிந்தித்து பார்க்காமல் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியரை சைக்கோ என கூறியுள்ளார். அவரின் இந்த பேச்சை அதிமுக வன்மையாக கண்டிக்கிறது என்றும், ஏதோ ஒரு மாணவர் தவறு செய்துவிட்டார் என்பதற்காக அனைத்து மாணவர்களையும் இதுபோல் பேசுவது தவறு என்றும், அவர் தனது கருத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் அனைத்து தனியார் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடமும் சபாநாயகர் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். மேலும் பெரும்பாலான தனியார் பள்ளிகள் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் நிலையில் அதனால் சபாநாயகர் இப்படி பேசினாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும், எந்த தனியார் பள்ளிகளும் அரசின் விதிமுறைகளை பின்பற்றுவது இல்லை. அரசின் விதிமுறைகளை மதிக்காத பள்ளிகள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், பள்ளி பிள்ளைகளை சைக்கோ என கூறிய சபாநாயகரின் செயல்பாடு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் உள்ளது என்று கடுமையாக சாடியுள்ளார். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இந்த கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். தனியார் பள்ளிகளில் கல்வி பயிலும் மாணவர்களுடைய ஒட்டுமொத்த பெற்றோர்களிடமும் மரியாதைக்குரிய சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இது போன்ற தகாத வார்த்தைக்கு பொது மன்னிப்பை சேர்ந்தார். சமுதாயத்தை சேர்ந்தவர்களால் நடத்தப்படுகின்ற தனியார் பள்ளிக்கூடங்களை மையப்படுத்தி மத ரீதியில் மத துஷ்பிரயோகம் செய்துள்ளாரா என்று தெரியவில்லை. இதெல்லாம் அவர் சொன்ன மாதிரி தனியார் பள்ளியில காலையில 7:30 மணிக்கு போய் 9 மணி வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் நடக்குது. அவர் பேசும்போது கல்வித்துறை அமைச்சர் இருந்தார். பொதுவாக புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் பல தனியார் பள்ளிகள் அரசின் கல்வித்துறையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையிலே கிடையாது. காலையில ஒரு 8 மணிக்கு பள்ளிக்கூடம்னா
பல பள்ளிகள் வந்து 6 மணிக்கே பிள்ளைகளை வர சொல்றாங்க. நைட்டு 8:30 மணி வரைக்கும் பள்ளிக்கூடம் நடக்குது. அதே போல் வந்து வாரத்தில் வந்து ஒரு நாள் கூட லீவு விடாம ஞாயிற்றுக்கிழமையிலும் பள்ளிகள் நடத்தப்படுகிறது. அதனால அங்க படிக்கிற பிள்ளைங்க சைக்கிள் சொல்லிவிடுவாங்க. சைக்கிள்ன்ற வார்த்தை வந்து அவங்க வந்து உதயநிதி நடிச்சாரு இல்லையா, சைக்கிள் படம், அதாவது பார்த்து சொல்லுங்க சைக்கிள்னா என்னன்னு சொல்லுங்க. புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு அசோக சக்ரா என்ற உலக சாதனை நிகழ்வு நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவர்கள் 4500 பேர் மனித அசோக சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தனர். இதனை அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் என்பவர் பார்வையிட்டு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், கல்வி குழுமத்தின் உறுப்பினர்கள் டாக்டர் வைஷ்ணவி, ராஜராஜன் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் முனைவர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் நிறைவில் அசோக சக்ரா உலக சாதனை சான்றிதழ் அமெரிக்க உலக சாதனை குழுமத்தின் சார்பாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகாடமி டீன் முனைவர் அன்பு மலர், முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன், வேலைவாய்ப்பு துறை டீன் முனைவர் கைலாசம் மற்றும் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த வரலாற்று உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர். And the record for the largest human image of an Ashok Chakra symbol was achieved by Sri Manakula Vinayagar Engineering College 2020 on 24th January 2025. Congratulations. புதுவை தமிழ் இலக்கிய ஆய்வுக் கழகம், புதுவை இலக்கிய பொழில் இலக்கிய மன்றம், புதுவை தமிழ்ச் சான்றோன் பேரவை, புதுவை வெற்றி தமிழர் பேரவை மற்றும் புதுவை அரசு தமிழ் மாமணி கலை மாமணி விருதாளர் சங்கம் இணைந்து புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாளுக்கு கலை காவலர் பாராட்டு விழா விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தமிழ் மாமணி முனைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். கலை மாமணி கோவிந்தராசு வரவேற்புரையாற்ற கலை மாமணி முனைவர் நெய்தல் நாடன் நோக்க உரையாற்றினார். மேலும் அரிமா பாலகிருஷ்ணன், தமிழ் மாமணி உசேன், முனைவர் பக்தவட்சல பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலை மாமணி முனைவர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு விருது வழங்கி வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலை மாமணி வெங்கடேசன், சீனு வேணுகோபால், இளங்கோ ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ் மாமணி துரை மாலிரையன், கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம் பாலசுப்ரமணியன், இளமதி ஜானகிராமன், பூங்கொடி பராங்குசம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துப்பா வழங்கினர். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் ஏற்புரையாற்ற கலை மாமணி விஜயலட்சுமி நன்றி கூறினார். இயக்குநரின் தொண்டு காலத்தை கடந்துவது காலங்கள் இருக்கும். நிறைவாரா கொள்கையுடன் நேர்மையாய் செய்த நிறைபணிகள் யாவும் இங்கே நீடு புகழ் சேர்க்கும். அலைபாடும் கடலோரும் அழகு தமிழ் ஊரில் அன்னவருக்கு இங்கே தான் யார் இணையாய் கூடும். விலையில்லா மாணிக்கம் மாணிப்பொன் தங்கம் இதர ஒப்பற்ற அண்ணன் அன்றாட பணிகளுக்குள் அருந்தமிழை பேணி ஏணி மூதறிவின் சான்றோர்கள் முன்மொழியும் செம்மல் அரசு பணி. கோரிமேடு அன்னை தெரேசா பட்டமேற்படிப்பு ஆராய்ச்சி நல அறிவியல் மையத்தில் கல்லூரியின் பல்நோக்கு அரங்கில் அன்னை தெரேசா செவிலியர் கல்லூரியின் பிஎஸ்சி நர்சிங் மாணவிகள் சார்பில் ஒளிவிளக்கு மற்றும் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி பேராசிரியர் நந்தினி வரவேற்புரை வழங்கினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் ஃபெலிசியா சித்ரா வாழ்த்துரையை வழங்கினார். கல்லூரி டீன் டாக்டர் கோவிந்தராஜன் தலைமை உரையாற்றினார். துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் மரியா தெரஸ் வாசிக்க மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். கல்லூரி உதவி பேராசிரியர் மார்க்ரெட் நன்றி உரையாற்றினார். Let it shine, shine all the time, let it shine. Let it shine all the time, let it shine.
தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு புதுச்சேரி போக்குவரத்து துறை மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்களின் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா மற்றும் போக்குவரத்து துறை ஆணையர் டாக்டர் சிவகுமார் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துணை ஆணையர் குமரன், செயற்பொறியாளர் சீதாராம் ராஜ் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட நாட்டு நலப்பணி திட்ட மாணவர் மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த நடைப்பயணமானது காந்தி சிலை அருகே தொடங்கி SV பட்டேல் சாலை வழியாக மிஷன் வீதி, சம்பா-கோவில் மற்றும் அரசு மருத்துவமனை வழியாக மீண்டும் காந்தி சிலையை வந்தடைந்தது. IRDAE வழிகாட்டுதலின் மூலமாக டாடா AIA லைஃப் இன்சூரன்ஸ் புதுச்சேரி கிளையின் மேலாளர் சத்யராஜ் ஏற்பாட்டில் ராணுவ உயர் அதிகாரி கர்னல் சிர்சபேசன் முன்னிலையில் AFT வளாகத்தில் இருந்து புதிய பேருந்து நிலையம், வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கம் வழியாக பேரணி சுதேசி வளாகம் வந்தடைந்தது. அங்கு அனைவரும் கூடி காப்பீடு குறித்து அதன் அவசியத்தை பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. வாடிக்கையாளர்கள் அணியின் தலைவர் மற்றும் முகவர்கள் கலந்து கொண்டனர். கடைக்கோடி மனிதனுக்கும் காப்பீடு தேவை என்பதே இவ்விழாவின் நோக்கமாக கொண்டுள்ளனர். குடியரசு தினத்தையொட்டி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, மெரினா மற்றும் ஸ்ரீ சங்கர வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் சாரணர், சாரணியர் மற்றும் மாணவர்கள் வழிகாட்டி அமைப்பு சார்பில் கடற்கரை தூய்மை பணி நடைபெற்றது. புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியில் நடைபெற்ற இந்த தூய்மை பணியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, மெரினா தலைவர் சுகுமாரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் பரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் வளர்ச்சி குறித்து பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. மேலும் கல்வியின் பின்தங்கிய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக பள்ளியின் செயல்பாடுகள் பற்றியும் எதிர்கால நடவடிக்கைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டன. அரையாண்டு தேர்விற்கான முன்னேற்ற அறிக்கை வழங்கப்பட்டன. இதனை அடுத்து பள்ளி மாணவர்களின் சுகாதார மேன்மைக்காகவும் பெற்றோர்களின் மேன்மைக்காகவும் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமினை அகில பாரத பெண்கள் மருத்துவம் சங்கங்களின் கூட்டமைப்பும் அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியும் இணைந்து நடத்தினர். இம்முகாமில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவ மேற்படிப்பின் தலைமை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பாதசாரி கலந்து கொண்டு புற்றுநோய்களின் வகைகள், புற்றுநோய்களுக்கான காரணங்கள், புற்றுநோய் வைரஸ், அது தடுப்பதற்கான தடுப்பூசி போன்றவற்றை பற்றி விளக்க உரையாற்றினார். இதில் பெற்றோர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் தரப்பட்டது. பள்ளியின் நிர்வாகி ராமசிவராஜன் முகாமினை நடத்தி தந்த நிறுவனர்களுக்கும் சிறப்புரையாற்றிய சிறப்புரையாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். விழிப்புணர்வு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஆரோவிலிற்கு வருகை தந்த தேசிய அனல் தீர் மின்சார கழகம் குழுவின் உறுப்பினர்கள் அதன் வளர்ச்சி மற்றும் ஆன்மீக பங்களிப்புகளை ஆராய்ந்தனர். முக்கிய பணிகளுக்கு NTPC நிதி இயக்குநர் ஜெயக்குமார், ஸ்ரீனிவாசன் மற்றும் தெற்கு பிராந்திய மற்றும் வர்த்தக மேற்பார்வையாளர் அஜய் துவா ஆகியோர் குழுவுடன் கலந்து கொண்டனர். ஸ்ரீனிவாசன் ஆரோவிலின் முக்கியமான வளர்ச்சிக்கும் ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி முன்னோடி வழிகாட்டுதலுக்கும் தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த வருகையின் முக்கியத்துவத்தை மேலும் எடுத்து காட்டுவதற்காக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இயக்குநர் சஞ்சய் ரஸ்டோக்கி ஆரோவிலின் சின்னமான மாத்ரி மந்திரில் தியானத்தில் கலந்து கொண்டார். இந்த குழுவின் வருகை ஆரோவிலின் ஒருங்கிணைந்த ஆன்மீக அணுகுமுறைகளை ஆழமாக புரிந்து கொள்ள உதவியது. பல ஆண்டுகளாக ஆரோவில் உருவாகியுள்ள புதிய மாதிரிகள் இந்தியாவிலும் அதன் எல்லைகளுக்கு அப்பாலும் உள்ள தனி நபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு குழுவினர் தங்களது பாராட்டுகளை வெளிப்படுத்தினர்.
இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையமும் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் லேடிஸ் சர்க்கிள் 187 அமைப்பும் இணைந்து இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் 2025 என்ற 2 நாட்கள் கருத்துருவாக்க பயிற்சி பட்டறையை சம பங்கிற்காக இளையோரை மறுவடிவமைத்தல் எனும் நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள யோகா மையத்தில் நடைபெற்றது. புதுவை சேர்ந்த 18 முதல் 30 வயதிற்குட்பட்ட இளையோர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதிலிருந்து 50 பங்கேற்பாளர்கள் முழுதும் அவர்களின் பதில்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டுள்ளனர். வரவேற்புரையை தன்னால்வலர் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் திவாகர் வழங்கினார். குழந்தைகளுக்கான இணைய பாதுகாப்பு ஒருங்கிணைப்பாளர் வைஷாலி விரிவாக உரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் செலன் ராய் நிகழ்வின் நோக்கம் குறித்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் ஜெயப்பிரியா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர் முனைவர் ஷீதல், சகோதரன் சமூகம் சார்ந்த சுகாதாரம் மேம்பாட்டு சமூகம் மற்றும் அக்னி சிறகுகள் டிரான்ஸ்பல் ஃபெடரேஷன் ஆகியோர் என் கானா என்ற செயலியை வெளியிட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக இளையோர் தலைமைத்துவ அறுவடை திருநாள் ஒருங்கிணைப்பாளர் லோகிதா காமாட்சி நன்றி உரையாற்றினார். ஊத்தங்கரை ஒன்றியம் ஜோதிநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் தேசிய வாக்காளர் நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் வாக்காளர்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் விரிவான முறையில் எடுத்துக் கூறி இந்திய வாக்காளர்கள் அனைவரையும் தவறாமல் வாக்களிக்க வலியுறுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி மேற்கொண்டனர். நிகழ்வில் உதவி ஆசிரியர்கள் சிவகுருநாதன், ஆனந்தன், ராம்குமார், யோகலட்சுமி, அனிதா ஆகியோரும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் மக்கள் வசிக்கும் உழவர்கரை பகுதியில் ரூபாய் 84.69 லட்சம் செலவில் உட்புற சிமெண்ட் சாலைகள் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவத்சலம், இளநிலை பொறியாளர் ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் இன்று காலை பூமி பூஜை நடைபெறுகிறது. இந்த பணி எத்தனை நேரத்தில் முடிக்கிறோம்? 3 மாதம் நீங்க பொதுமக்கள் தான் பார்த்துக்கணும். கிளீனாக இங்கே சொல்லிடுறேன், பொதுமக்கள் அவங்க என்ன நாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் கான்ட்ராக்ட் சார்ஜ் பண்ணுவோம். அந்த நாம்ஸை கேட்டு அதில் கெட்டு போட்டுக்கிறது பொதுமக்கள் பண்ணிக்கணும். இதில் வானூர் அரசு கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். கல்லூரியில் செயல்படும் இளம் செஞ்சிலுவை சங்கத்தின் சார்பாக போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த விழிப்புணர்வு பேரணிக்கு கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கி விழிப்புணர்வு பேரணியின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினர். சிறப்பு விருந்தினராக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமாதேவி கலந்து கொண்டு பேரணியினை துவக்கி வைத்து போதைப்பொருள் மாணவ சமுதாயத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றியும் இதனை தடுப்பதை பற்றியும் சிறப்புரையாற்றினர். இளைஞர் செஞ்சிலுவை சங்க ஒருங்கிணைப்பாளர் குணசேகரி அனைவரையும் வரவேற்று நோக்க உரையாற்றினர். இப்பேரணி கல்லூரி வளாகத்தில் இருந்து புறப்பட்டு திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோடு வழியாக சென்று திருச்சிற்றம்பலம் கூட்ரோட்டில் உள்ள காந்தி மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் 1500க்கும் அதிகமான மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மாணவ மாணவியர்கள் பதாகைகளை ஏந்தியவாறு யமன் தர்மன் வேடமணிந்து மாணவர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். இல்ல